அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நான் போன வாரம் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்த ஒரு சூரியகாந்தி தோட்டம். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இதழ்கள் எல்லாமே வந்து மடக்கிட்டு கம்முன்னு இருக்குது. எதெல்லாம் இதழ்கள் விரிஞ்சு நிற்கிதோ அதெல்லாம் சாயந்தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பக்கம் திரும்பும். இப்போ நீங்கள் பார்க்குறதுலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு இது மட்டும் திரும்பி இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். எல்லா பூவும் பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் இருக்குது. ஒரே ஒரு பூ மட்டும் இந்த பக்கம் திரும்பி இருக்கு பாருங்க. இதுதான் வந்துட்டு நாட்டு ரகம். இதுதான் சூரியகாந்தி. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு சூரியகாந்தி பூ. இந்த சூரியகாந்தி பூவிலேருந்து விதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கும் இது முழுக்க முழுக்க நாட்டு ரகமாக மாறும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா பூவும் பார்த்திங்கன்னா சூரியன் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் திசையிலேயே இருக்குது, கிழக்கு திசையை நோக்கியே இருக்குது. ஒரே ஒரு பூ மட்டும் ஒன்று பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். ரெண்டு பூ மட்டும் மேற்கு திசையை நோக்கி இப்போ திரும்பி இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி 3:20 மாலை நேரம் ஆகிட்டுருக்கு. அது திரும்பி இருக்குது. இதுதான் நாட்டு ரகம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எல்லோரும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு நாட்டு ரகம்னா என்னென்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த நாட்டு ரக பயிர்களுக்கும் ஹைப்ரிட் பயிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நாட்டு ரக சூரியகாந்தி. நன்றி நண்பர்களே.